இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆபகுப் 3:18 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். பிரியமானவர்களே, நான் எப்பொழுதும் என் இரட்சிப்பின் தேவனை நினைத்து களி கூர்ந்து மகிழ்ச்சியாயிருப்பேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் இழப்பதற்கு. நம்ம எதையும் இங்கேருந்து போகும்போது கொண்டு போக போகிறதில்ல. அப்போ பின்ன எதுக்கு நம்ம கவலையோடு கூட துக்கத்தோடு கூட தெரிய வேண்டும்? நம்மளால் ஒரு முழத்தையும் நம்ம வளர்ச்சியில் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, நம்ம எதையும் பண்ண முடியாது. அப்போ தேவன் சித்தத்தின்படியே எல்லாம் நடந்து வருகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு நாம் எதுக்கு பயப்படணும்? எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று இருதயத்தில் நீங்கள் நினச்சி மகிழ்ச்சியாயிருங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே சகலத்தையும் அவரால் செய்ய முடியும். அந்த தேவன் நம்ம கூட இருக்கார். எதுனாலும் எனக்குண்டாதனதை அவர் செய்து முடிப்பார் என்ற மகிழ்ச்சியோடு கூட இருதயத்தில் சந்தோஷம் வரும். அவர் நம்மை ரட்சித்து கொண்டு அந்த ரட்சிப்பை எண்ணி ரட்சிப்பின் நிமித்தமாய் நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்க, களி கூறுங்க, சந்தோஷமாயிருங்க. கர்த்தரனை ரட்சித்து கொண்டாய் என் தேவனாக இருக்கிறார், நான் அவர் மகனாக இருக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று மகிழ்ச்சியோடு கூட இருங்க. துக்கத்தோடு கூட இருக்கிறவரிடத்தில் சோர்வும் தோல்வியுமே வரும். ஆனால் மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றியையும் சமாதானத்தையும் சந்தோஷம் கர்த்தர் கொடுப்பார். உங்களை தேடி அநேகர் வருவார்கள். அநேகருக்கு ஆலோசனை உங்கள் மூலமாய் வழங்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள். ஆமேன்.